தென்னாப்பிரிக்காவில் சர்வதேச பளுதூக்கும் போட்டியில் 2 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கத்துடன் சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் மாலை மற்றும் சால்வை அணிவித்து உறவினர்கள் உற்சாக வரவேற்பு. கணவரின் பயிற்சியில் 10 ஆண்டுகளாக பதக்கம் வெல்லும் தனக்கு அரசு பொருளாதார உதவியும் வேலை வாய்ப்பு அளித்தால் நாட்டுக்காக தமிழகம் சார்பில் பங்கேற்று பதக்கம் வெல்வேன் என அமுத சுகந்தி பேட்டி. இன்டர்நேஷனல் பவர் லிஃப்டிங் ஃபெடரேஷன் ஏற்பாட்டு தென்னாப்பிரிக்கா கேப்டவுன் நகரில் உலக மாஸ்டர் பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் 2025 எனும் பளுதூக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் பவர் லிஃப்டிங் இந்தியா சார்பில் 21 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இது தமிழ்நாடு பவர் லிஃப்டிங் அசோசியேஷன் வழிகாட்டுதலின்படி சென்னை பவர் லிஃப்டிங் சங்கம் சார்பில் மாங்காடு பகுதியைச் சேர்ந்த திருமதி அமுத சுகந்தி பாபு வயது 43 69 கிலோ உடல் எடை பிரிவில் கலந்து கொண்டு ஸ்குவாட், பெஞ்ச் பிரேஸ், டெட் லிஃப்ட் பிரிவுகளில் மொத்தம் 405 கிலோ எடையை தூக்கி 1 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களும் அதேபோல் டீம் சாம்பியன்ஷிப்பில் 1 தங்கப் பதக்கமும் வென்று இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். விமானத்தில் சென்னை அமுத சுகந்தியை உறவினர்கள், நண்பர்கள் மாலை போட்டும் சால்வைகள் போர்த்தி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமுத சுகந்தி, தென்னாப்பிரிக்கா கேப்டன் நகரத்தில் நடைபெற்ற சர்வதேச பளுதூக்கும் போட்டிகள் நாட்டுக்காக தமிழ் பெண்ணான நான் பளுதூக்கும் தனித்திறன் போட்டியில் 405 கிலோ தூக்கி 1 தங்கம் 3 வெள்ளியும், குழுவாக பளு தூக்கியதில் 1 தங்கம் என மொத்தம் 2 தங்கம் 3 வெள்ளி பதக்கத்தை பெற்றது பெருமையாக உள்ளது. என் கணவர் பாபு அளித்த பயிற்சியில் கடந்த 10 ஆண்டுகளாக தென்காசிய போட்டிகள் உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் பங்கேற்ற எனக்கு போதுமான பொருளாதாரம் தடையாக உள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் உதவி செய்தால் நாட்டுக்காக பதக்கங்களை வெல்வேன். திருமணம் நிலையில் பெண்களும் சாதிக்க முடியும். முறையான பயிற்சியும் மன உறுதியும் இருந்தால் பதக்கம் வெல்லலாம் என கூறிய அவர் 10 ஆண்டு காலமாக நாட்டுக்காக பதக்கம் வென்றும் தனக்கு தற்போது 43 வயது ஆகிறது. அரசு வேலைவாய்ப்புடன் ஊக்கமளித்தால் மேலும் சிறப்பாக எதிர்கால போட்டியில் கவனம் செலுத்துவேன் என்றார். 69 கேட்டகரியில் நான் கலந்துக்கிட்டேன். ஆண் பெண் 2 பேருமே கலந்துக்கிட்டாங்க. முதல்ல 9 கால் பாஸ் பண்ணணும். 9 கால் பாஸ் பண்ணாத ஏதாவது பெஸ்ட் லிஃப்ட் தான் எடுத்துப்பாங்க. அதுலேருந்து வர டோட்டலில் தான் வந்து நம்ம எடுத்துப்பாங்க. நான் மொத்தமாக 405 பண்ணியிருக்கிறேன் இது வரைக்கும். இது வந்து என்னோடய பெஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து 400 பண்ணியிருக்கேன். இப்போ 405 பண்ணியிருக்கிறேன். திருமணம் ஆயிடுச்சா? மற்றபடி உங்களுக்கு என்ன, நீங்கள் வந்து இதே இதில் எத்தனை வருஷமாக பயிற்சி பண்ணுறீங்க? குறிப்பாக உங்களுக்கு அரசு சார்பில் என்ன மாதிரியான இருக்காங்க? இது வந்து என் கணவர் தான் என்னை பயிற்சி அளிக்கிறாரு. அவர் தான் என்னுடைய கோச்சு. கவர்மெண்ட் வந்து நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கோம். அவரும் வந்து முதல்வரும் துணை முதல்வரும் எங்களுக்காக ஒரு வேலை வாய்ப்போ இல்லை போகிறதுக்கான உதவி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க போகிறதுக்கு. அவங்களால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறோம். நாங்கள் யாருமே ஃபினான்ஷியல் இல்லாமல் போகவே முடியாதுங்களா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறோம் வரோம். ஆனால் அதுக்கான பலன் வந்து எதுவுமே இது வரைக்கும் அனுபவிச்சதில்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஹெல்ப் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாட்டுக்காக இன்னும் நிறைய மெடல்ஸை வாங்கி கொடுக்கறதுக்கு நான் காத்துட்ருக்குறேன். மேடம், மகளிராக நீங்கள் கோல்டு வின் பண்ணியிருக்கீங்க பவர் லிஃப்டிங்கில். நீங்கள் எப்படி அதை உணர்றீங்க? நார்மலாக லேடிஸ் வந்து வெயிட்லாம் தூக்க மாட்டாங்க. வெயிட்டு தூக்காம தான் பெயின்லாம் நிறைய இருக்கும். அவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு அவங்களும் பாப்பா இருக்கிறா, அவளுக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். இது என்னோட பேஷனாக செஞ்சிட்ருக்கிறேன். உங்கள் போன்ற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாராலையும் செய்ய முடியுன்றது தான் என்னோட இது. யாரும் செய்ய முடியாதுன்னு அதை வந்து அவங்களா ஒரு கோல் செட் பண்ணிக்கிறது தான். அதனால் எல்லோரும் வெளியே வந்து எல்லோரும் முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் வெற்றி அடைவாங்கன்றது தான் என்னுடைய இது. அடுத்து எதிர்நோக்கி இருக்க கேம்ஸ் எதுக்காக பயிற்சி பண்ணுறீங்க? அடுத்தது வந்து டிசம்பரில் ஏஷியா நடக்குது. ஏஷியா மாஸ்டர்ஸ் பவர் லிஃப்டிங். அது வந்து இஸ்தான்புல்லில் நடக்குது. அதில் நாமினேட் ஆகிருக்கிறேன். அதில் கலந்துக்க போகிறேன். அதுக்கும் யாராவது சப்போர்ட் பண்ணி உதவி பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு, அரசு துறையில் வேலை வாய்ப்பு பற்றி யாராவது நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்களா? ஆமாம், அதான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இவ்வளோ மெடல்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. அதை தான் அரசுக்கு தெரியப்படுத்திக்க விரும்புகிறேன் நான். பேருமா? அமுத சுகந்தி. எந்த ஊர்? நீங்கள் மாங்காடை சேர்ந்து.